மத போதகர் ஜான் ஜெபராஜுக்கு ஏப்ரல் 25 வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி கோவை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மத போதகர் ஜான் ஜெபராஜ். மேலும் விவரங்களை செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம். ஹரிதாஸ் வணக்கம். தற்போது இந்த தீர்ப்பின் விவரங்கள் என்ன? மதபோதகர் ஜான் ஜெபராஜை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரை அவரிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வந்தது. அதில் பல்வேறு முக்கிய தகவல்களும் கிடைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில கைது செய்யப்பட்ட ஜான் ஜெபராஜை நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தும் பணிகளானது நடைபெற்று வந்தது. முதல் கட்டமாக ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்ட ஜான் ஜெபராஜ் அங்குள்ள பதிவாளர் அறையில் கையெழுத்து போட்டு பதிவு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நீதிபதிக்கு ஞாயிறு விடுமுறை என்பதால் நீதிபதி இல்லத்திற்கு அழைத்து செல்ல முற்பட்டனர். அதனைத் தொடர்ந்து கோவை அரசுரம் பகுதியில் உள்ள மகிழா சிறப்பு நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி இல்லத்திற்கு ஜான் ஜெபராஜ் அழைத்து வரப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட ஜான் ஜெபராஜிடம் நீதிபதி பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். அதற்கு ஒவ்வொன்றிற்கும் ஜான் ஜெபராஜ் தொடர்ந்து பதிலளித்து வந்தார். இந்த ஒரு நிகழ்ச்சியானது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்கள் உள்ளே நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நீதிபதி ஜான் ஜெபராஜுக்கு வருகின்ற 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டார். மேலும் காவல்துறையினர் கேட்கும் பட்சத்தில் அவர்களின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது ஜான் ஜெபராஜை கோவை மத்திய சிறைச்சாலைக்கு போலீசார் அழைத்துக் கொண்டு கொண்டிருக்கின்றனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.